வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தரமான வெட்டி வேறு நாற்றுகளை நம்ம எடுத்தாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் க்ரோ பேக்லேயோ அல்லது காலி வாட்ரு பாட்டில்லையோ எப்படி நடவு பண்ணி நம்ம அறுவடை பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இதே மாதிரி க்ரோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெட்டி வேற அப்படியே 1 by 1 அப்படியே நட வேண்டியதான். உங்களுக்கு இதுமாரி நீங்கள் க்ரோ பேக்கில் நடுறதுனால அறுவடை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெட்டி வேறு இப்போ நடவு பண்ணியாச்சு. உங்களுக்கு கூடுமான வளர்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொலப்பான மண்ணை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 90 நாளில் நீங்கள் அறுவடை நல்ல முறையாக வெட்டி வேற அறுவடை பண்ணிக்கலாம். வெட்டி வேரை வந்து பார்த்திங்கன்னா அதிக இடத்துல வளர்க்க இடம் இல்லாதவங்க நீங்கள் மாடி தோட்டத்தில் கூட வெட்டி வேரை நீங்கள் பயிர் பண்ணலாம். மாடி தோட்டத்தில் நீங்கள் க்ரோ பேக்கில் பயிர் பண்ணுறதோட இதே மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, யூஸ் ஆன வாட்டர் பாட்டில், அதே மாதிரி உள்ளதில் நீங்கள் வெட்டி வேரை நட்டு நீங்கள் வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா வேர் உங்களுக்கு நல்லா எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது அப்படியே நம்ம ஈஸியாக எடுத்து வேறு மண்ணை சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மாடி தோட்டத்தில் வளர்த்த வெட்டி வேரை வந்து பாட்டிலில் வளர்த்த வெட்டி வேரை வந்து பார்த்துருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம அறுவடை பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் வந்து நீங்கள் தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேறு ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு. அப்படியே நம்ம இதை அலசி தண்ணியில் அலசி அப்படியே நம்ம நிழலில் உலர்த்தி அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம தேவைக்கு வெட்டி வேரை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். வெட்டி வேரை அறுவடை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெளில வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதோட வேரை நம்ம முழுமையாக எடுக்க முடியாது மணலில் வளர்க்கும் போது. இதேமாரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா நம்ம வெட்டி வேரை முழுமையாக நம்ம வேரை யூஸ் பண்ணிக்க முடியும், நல்ல முறையில் அறுவடை பண்ண முடியும். நன்றி, வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேரை நம்ம ஓரளவுக்கு ஒரு 75% அலசி எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு நம்ம வாட்டர் பாட்டிலில் வெட்டி வேறு ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த பச்சையாக இருக்கக்கூடிய இதோட தண்டுகள், இதை நம்ம அப்படியே இது பண்ணி நம்ம அடுத்த க்ரோ பேக்லேயோ இல்லை வாட்டர் பாட்டில்லையோ நம்ம வச்சு இது பண்ணோன்னா அடுத்த வெட்டி வேறு அறுவடைக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். வெட்டி வேரை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அறுவடை பண்ண முடியும். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வெட்டி வேர் எந்தெந்த இதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நான் வீடியோ போடுறேன். நன்றி.